வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக எழுத்தாளர் ஞானி அவர்களும் பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். இன்றைய நாளிதழ்களில் இந்த செய்தி இல்லை, ஆனால் அதிகாலையில் எல்லா தொலைக்காட்சிகள்லேயும் எல்லா ஊடகங்கள்லேயும் இந்த செய்தி வந்திருக்குது. முதுபெரும் பத்திரிகையாளர் சோ ராமசாமி காலமானார் அப்படின்னு சொல்லி. அரசியல் ரீதியாக எழுதக்கூடிய, அரசியல் ரீதியாக படிக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்கள், எல்லா வாசகர்களுக்கும் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சோவோட செல்வாக்கு அல்லது சோ எழுதியதை படிக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு காலகட்டமாக ஒவ்வொருவருக்கும் இருந்திருக்கும். ஐயநாதன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருடைய பத்திரிகை அனுபவங்களை? நான் ஒரு 10 ஆண்டு காலம் துக்ளக்னுடைய தொடர் வாசகன், 80கள் வரைக்கும். அப்படி அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது, செல்வாக்கு என்ற வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க, அது சரிதான், அப்படி தான் இருந்தது. அவர் கூறக்கூடிய கருத்து, அவருடைய துணிச்சல், குறிப்பாக அவசர நிலை காலகட்டத்தில் அந்த எதிர்ப்பை அவர் காட்டிய அந்த விதம், அதெல்லாம் பிறகு என்டிஆர் அவர்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்ட போது அரசியல் ரீதியாக ஒரு பெரிய இயக்கம், ஜனநாயகத்தை காப்போம் நிலைநிறுத்துவோம் என்ற இயக்கம் வந்தபோது அதற்காக துணை நின்று மற்ற தலைவர்களுக்கு இணையாக ஒரு பத்திரிகையாளர் உயர்ந்த இடத்திற்கு வந்தது அப்படின்றது ஸோ அவர்களினுடைய ஒரு பத்திரிகையாளராக, ஒரு புத்திஜீவியாக அவருடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, மிகப்பெரிய பணி. அதற்கு பிறகு அதே காலகட்டத்தில் ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் அவர் தனக்கு தோன்றியதை மட்டுமே சொல்லக்கூடிய, தான் எழுதுவதற்கான சுய நியாயத்தை கற்பிக்கக்கூடிய ஒருவராகவே அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் இருந்தன. அரசியலில் அவர் இருந்தார், நாடாளுமன்ற உறுப்பினராகலாம் ஆனார். ஆனால் அவருடைய கருத்திற்கு பிற்காலத்தில் முன்பு இருந்ததைப் போல ஒரு செல்வாக்கு இல்லாமல் எழுந்தது போனதற்கு காரணம் அவர் தற்சார்பு ஒரு கொள்கை நியாயத்தையே அவர் பேசிக்கொண்டும் எழுதி கொண்டும் இருந்தது ஒரு காரணம். எனவே நீங்கள் சொல்லியதைப் போல தமிழ்நாட்டு மக்களிடையே, குறிப்பாக ஆழ்ந்து பத்திரிகைகளை படிக்கக்கூடியவர்களிடையே ஒரு செல்வாக்காக ஒரு காலத்தில் திகழ்ந்தவர் சோ எஸ் ராமசாமி என்பதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஜோ ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன், அவருடைய பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 துறையில் அவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. பத்திரிகை துறையிலும் சரி, நாடகத்துறையிலும் சரி, 2லையும் தமிழில். காரணம், அவர் 70களில் தான் துக்ளக் பத்திரிகை தொடங்குறாரு. அது கொஞ்சம் முன்னே துக்ளக் நாடகங்கள், இந்த நாடகங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார் 60கள் கடைசியிலிருந்து. அதற்கு முன்பு தமிழ் இதழியலில் இந்த ஜானரே கிடையாது, இந்த துறை என்பதே கிடையாது தமிழ். அதுக்கு முன்னே வெகுஜன பத்திரிகைகள் நிறைய இருந்தன. ஆனால் அவை எல்லாமே ஒரு குடும்ப பத்திரிகைங்கிற மாதிரி சிறுகதை, கவிதை, தொடர்கதை, துணுக்குகள், இந்த இப்படிப்பட்ட பொதுக்கட்டுரைகள் இவையெல்லாம் அடங்கின பத்திரிகை ஜேர்னலிசம் தான் தமிழில் இருந்தது. அரசியல் சார்ந்து அரசியலை நேரடியாக விமர்சிக்கக்கூடிய பார்வை என்பது, அதற்கென்ற ஒரு முழு பத்திரிகை வர முடியும் அப்படிங்கிறத முதல் முன்னோடியாக 70ல் அந்த துக்ளக் தான் வந்துச்சு. ஸோ அந்த ஜானரே தமிழில் அவர் தான் உருவாக்கினார்னு சொல்லணும். அதே மாதிரி நாடகத்துறையிலையும் பார்த்தீங்கன்னானால் குடும்ப நாடகங்கள், நகைச்சுவை நாடகங்கள் இவை இருந்து கொண்டிருந்த சூழலில் நாடகத்துக்குள்ளேயும் அரசியலை பற்றின பார்வை விமர்சனம்ங்கிறது இருக்குல்ல, அந்த வடிவத்தை நாடக மேடையிலையும் அவர் தான் தொடக்கி வச்சாருன்னு சொல்லணும் ஏறத்தாழ. ஏன்னா இது எல்லாருக்கான சூழல் எல்லாம் 47க்கு முன்னே இருந்த ஜேர்னலிசத்துலேயும் நாடகத்துறையிலையும் அரசியலுக்கான ஒரு பங்களிப்பு இருந்தது. ஆனால் 47க்கு பிறகு பார்த்தீங்கன்னா 70 வரைக்கும் அது எதுவுமே இருக்கலை. 70க்கு பிறகு தான் இது மிக முக்கியமான ஒரு விஷயமா மாறுது. அதனால் பின்னால் நிறைய புலனாய்வு பத்திரிகைகள் தமிழில் வரது இருக்குல்ல, அதுக்கெல்லாம் களம் அமைத்து கொடுத்தது துக்ளக் என்று சொல்லலாம். இதுதான் முக்கியமான பங்களிப்பு நான் பார்க்குறேன். ஆனால் அவர் வாழ்க்கை முழுவதுமே சினிமாலையும் சரி, நாடகத்துலேயும் சரி, ஜேர்னலிஸ்ட்லேயும் சரி, அவர் ஒரு என்டர்டெய்னராக மட்டுமே இருந்துட்டார். அதுதான் பிரச்சனை. பல தீவிரமான விஷயங்கள் இருக்குல்ல, அவை எல்லாவற்றையுமே நையாண்டியாக மாற்றுவதன் மூலம் அந்த விஷயத்துடைய தீவிரத்தை விவாதிக்க முடியாமல் போய்விட்ட ஒரு சிக்கல் ஏற்பட்டது. அது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அணுகுமுறையில் தீவிரமான பிரச்சனைகளை அணுகுறாங்க. அவர் எல்லாவற்றையும் நக்கல் செய்வது அல்லது நையாண்டி செய்வது, ஒரு அங்கத சுவையோடு அந்த விஷயத்தை பேசுறது அப்படிங்கிறதுல அந்த அணுகுமுறையை, அதான் அவருடைய அணுகுமுறை அதுவாக இருந்தது. அதன் விளைவு என்ன ஆச்சுன்னா, அந்த விஷயம் இட் காட் ரெடியூஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். அந்த விஷயமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் விஷயம் மாறிடுது. அண்ட் அது அவருடைய வாசிப்பில் இருக்கக்கூடிய வாசகர்கள் இருக்காங்கல்ல, நடுத்தர, உயர் நடுத்தர, அந்த செக்மெண்ட்ஸ், அந்த வாசகர்களுக்கு பொதுவாக எல்லா அரசியலும் மோசம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, அதோட இந்த நையாண்டி ரொம்ப அழகாக பொருந்தி போயிடக்கூடிய ஒரு சிக்கல் இருந்தது. ஸோ பற்றி பேசணும். அவர் எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தந்தையாரும் அவருடைய தந்தையாரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். ஆனால் அவர்
ஆரம்ப காலத்தில் வந்த காலத்திலேருந்தே அவருடைய வளர்ச்சியை வந்து எங்கள் குடும்பம் பார்த்து கொண்டு இருந்திருக்கிறது. ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் ஆத்தென்டிக்காகவே அதை பற்றி சொல்ல முடியும். நேற்று முதலமைச்சராக இருந்து மறைந்த ஜெயலலிதாவை மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்தார்கள் அப்படிங்கிறது இன்று நாளிதழில் இருக்கக்கூடிய எல்லா செய்திகளும். நேற்று அதை பற்றி எல்லா ஊடகங்களும் விரிவாக பேசிகிட்டு இருந்தாங்க. நாளிதழில் இருக்கக்கூடிய அந்த செய்திகளில் ஓரிரு நாளிதழ்கள் ஒரு கேள்வியை எழுப்பி, அதாவது சாதாரண மக்களுக்கு நேற்று எழுந்த கேள்வியை கேள்வியாக எழுப்பி சில பதில்களை போட்டிருக்கிறாங்க. அதில் இறை நம்பிக்கை மிகுந்த ஜெயலலிதாவை அவருடைய கம்யூனிட்டி சார்ந்த சடங்குகளின்படி எரிக்காமல் ஏன் அடக்கம் செய்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை வந்து பலருக்கு அந்த கேள்வி வந்திருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஹிண்டுல வை ஜெயலலிதா வாஸ் கிவன் அ பரியல் அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அது ஒரு விளக்கமாக கூட அதில் இருக்குது. அவர் வந்துட்டு தன்னோடு இருந்த தனக்கு கீழ் பணியாற்றிய அதிகாரிகளிடம் எம்ஜிஆர் தான் என்னுடைய வழிகாட்டியாக இருந்தவர், எனவே அவரோடு சேர்ந்து தான் என்னுடைய உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்பது போல அவர் கூறியிருந்தார் அப்படின்ற ஒன்று. எனவே அந்த வழியை பின்பற்றி நாங்கள் அதை செய்திருக்கின்றோம் என்பதுதான். இன்னொன்று முக்கியமான ஒரு விடயம், அவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர், வைணவப்பற்று, பொதுவாக அவர் ஒரு கிருஷ்ண பக்தர் அப்படியெல்லாம் இருந்தது. அந்த கோவிலுக்கு கூட குருவாயூர் கோவிலுக்கு கூட யானையெல்லாம் அளித்திருக்கின்றார். முடிந்தவரை அதையெல்லாம் செய்வார். பூஜை புனஸ்காரங்களில் ஆழ்ந்த நம்பிக்கையுடையவர். அதையெல்லாம் தாண்டி இந்த மக்களினுடைய ஒரு தலைவர் என்கின்ற அந்த ஒரு நிலையை வரும் பொழுது அந்த இடத்தில் இருந்து தான் இந்த மரியாதை செலுத்தப்பட வேண்டும். பொதுவாக உலகம் முழுவதும் ஒரு பாரம்பரியம் இதில் இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு தலைவர் இறந்துவிட்டால் அவருக்கு உரிய ஒரு அடக்கம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் வரும் பொழுது இதை அவர்கள் செய்கின்றார்கள். இந்த விடயத்தில் அவருடைய விருப்பம் தான் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக நான் நினைக்கின்றேன். ஏன்னா எனக்கும் அப்படி ஒரு கேள்வி இருந்தது. ராஜகோபால் ராஜாஜி அவர்கள் இருந்தார்கள். அவரை வந்துட்டு அவருக்கு மண்டபம் கட்டியிருக்கிறாங்க, நினைவு மண்டபம். அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜரை வந்துட்டு இந்த தகனம் செய்து தான் அந்த இடத்தில் அந்த இது கட்டியிருக்கின்றது. இவர் வைணவராயிற்று, இவர் எப்படி இந்த மாதிரி பண்ண போகிறாங்க, அங்கே எப்படி அதுக்கான இடம் அப்படிலாம் பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அதற்கான இது விளக்கமாக இன்னைக்கு இது வந்திருக்கு. அவ்வளோதான். இல்லை, நம்ம இப்படி ஒரு எதிர்பார்ப்பு, இப்படி ஒரு சிந்தனை நம்ம மத்தியில் இருக்கிறது ஏன் அப்படிங்கிற கேள்வி வந்து இயல்பாக வருது. இந்த சமூகத்தில் பிறந்தவர், அதனால அதன்படி தான் இறுதி அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வந்து நமக்கு இயல்பாக வருவதே ஒரு சிக்கலான சமூகத்தில் நம்ம இருக்கோமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஏன்னா இப்போ ஒரு வாரம் 7 நாட்கள் 8 நாட்கள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்குலாப் டிசம்பர் 3ஆம் தேதி பக்கத்துல இன்குலாப் அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்த எந்த விதமான சடங்குகளின்படியும் அவருடைய இறுதி சடங்குகள் நடக்கல. அவர் உடலை வந்து மருத்துவமனைக்கு ஆய்வுக்காக தானமாக கொடுத்திருக்கிறாரு. இப்படி தங்களுடைய விருப்பம் வந்து சமூகம் சார்ந்த சடங்குகளை மீறி ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாதா? இது போன்ற விஷயங்கள்ல ஆய்வுகள் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி. ஆய்வு தேவையா என்பது ஒன்று. ஜெயலலிதாவை பொறுத்த மட்டும் எனக்கு வந்து அவர் வந்து எம்ஜிஆருக்கு பக்கத்தில் தானோ புதைக்கப்பட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருப்பார் என்பதை நான் நம்பவில்லை. அடிப்படையில் அது எனக்கு நம்பிக்கைக்குரிய கருத்தாக அது இல்லை. அது ஏனென்றால் அவர் வந்து நிச்சயமாக அவர் தான் விரைவில் இறந்து விடுவோம், இறந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய மனநிலையில் இருந்திருப்பார் நான் நினைக்கவில்லை. அவர் தொடர்ந்து நாம் இருப்போம், பல காலம் இருப்போம் என்ற நம்பிக்கையோடு தான் இருந்திருக்கக்கூடிய ஒரு ஆளுமை அவர் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் தன் மரணத்தை பற்றியோ மரணத்துக்கு பின் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியோ அவர் பேசியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவே நான் கருதவில்லை. அதெல்லாம் இப்போது புனைந்து சொல்லப்படுகின்றன என்றுதான் என்னுடைய கருத்து. இது வந்து அரசியல் ரீதியாக எம்ஜிஆரோடு லெகசியை தான் அவர் வந்து அரசியல் ரீதியாக தொடர்ந்தவர். எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை தான் அவர் தான் அடுத்த கட்டத்தில் வளர்த்து கொண்டு சென்றவர். தொடர்ந்து அந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு இதே எம்ஜிஆர் பெயரையும் ஜெயலலிதா பெயரையும் பயன்படுத்தி கொண்டு போக வேண்டுமானால் இது இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு வந்து அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் இது ஒரு அரசியல் ரீதியான ஏற்பாடு அடிப்படையில். இது அவர் சார்ந்த சாதி அடிப்படையில் பழக்க வழக்கத்தை பின்பற்ற வேண்டுமா என்று கேட்டால், நேற்று அடக்கம் செய்கிற போது கூட அவருடைய இறுதியில் வந்து சடங்குகளை அவருடைய முறைப்படி தான் செய்தார்கள். அது வந்து ஜாதி அடிப்படையிலான சடங்கு முறைப்படி தான் செய்யப்பட்டது. அது செய்யப்படாமல்லாம் ஒன்று இருக்கவில்லை. ஆனால் இது வந்து அங்கே புதைத்தது என்பதே வந்து தொடர்ந்து ஒரு நினைவிடம் ஏற்படுத்துவதற்கான ஒரு ஆயத்த பணியாக தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் வந்து சாதி அடிப்படையில் தான் சடங்குகளும் நடந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதை அப்படியே 100% அதே மாதிரியான விஷயமா அப்படின்னு சொல்லி இல்லை பார்க்க முடியாது. வேறு ஒன்று நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். நேற்று இறுதியில் சடங்கு நடக்கிற போது வெறுமே இவர்கள் வந்து மலர் தூவி செய்வதோடு முடியவில்லை.
அது பால் ஊற்றி இதெல்லாம் செய்வதோடு அதை செய்து வைத்தவர் என்பவர் அதே சமயத்தை சேர்ந்த அதே சாதியைச் சேர்ந்த ஒரு புரோகிதர். எந்த புரோகிதரும் வந்து அவருடைய வழக்கத்துக்கு விரோதமான ஒரு சடங்கை செய்வதற்கு முன் வந்து வரமாட்டார்கள். அடிப்படையில் அதிலிருந்து அவர் விலக மாட்டார்கள். ஆனால் இதற்கு அவர்களுக்கு ஒரு சாஸ்திர சம்மதம் என்பது இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த எந்த விதமாகவும் செய்யலாம் என்பதற்கான சாஸ்திர சம்மதம் இல்லாமல் அவர்கள் வரமாட்டார்கள். இல்லை, அந்த புரோகிதருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயங்களின்படி இப்படி ஒரு தலைவருடைய மரணத்திற்கு சசிகலா கையால இறுதிச் சடங்குங்கிறத வந்து புரோகிதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதன்படி தான் அவர் செஞ்சார்னு சொல்ல முடியாது. அதுல வந்து மாற்றங்கள் இருக்கு. முழுக்க முழுக்க என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்ததோ அதன்படி நடக்கவில்லை அப்படிங்கிற பல விஷயங்கள் அதற்குள்ள அடங்கி இல்லை, அப்படி நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் சசிகலா மட்டும் இறுதிச் சடங்கை செய்யவில்லை. இறுதிச் சடங்கை செய்ததில் ஜெயலலிதாவுடைய ரத்த சம்பந்தமாக இருக்கக்கூடிய அவருடைய அண்ணன் மகன் தீபக்கும் இருக்கிறார் கூட. ஆனால் புரோகிதரை பொறுத்த மட்டும் தீபக் இருப்பது தான் அவருடைய ஜாதி பழக்க வழக்கப்படி முக்கியமான அம்சம். அதன் பிறகு வேறு எத்தனை பேர் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம். அது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து எல்லாரும் அவரவர்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கொள்ள முடியும். அதுல என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குதுன்னு எடுக்க விரும்புபவர்கள் சசிகலா இறுதிச் சடங்கு செய்தார் என்று எடுத்துக்கொள்ள முடியும். இல்ல அது எப்பவும் போலதான் நடக்குது அப்படின்னு சொல்றவங்க தீபக் செய்தார். இரண்டு கலந்தபடிதான் இருக்கு. புரோகிதருக்கு விரோதமாகவும் எதுவும் நடக்கல. எல்லாவற்றிலும் அரசியல் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் அடிப்படை. எல்லாவற்றிலும் அரசியல் இருக்குன்றதான் நம்மளுடைய பார்வைகள். அது தவிர அந்த இடத்துலயும் அரசியல் இருக்கு என்பதை மறுக்க முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம். வேறொரு விளக்கம் தரப்பட்டது. ஜெயலலிதா வந்து பிராமணராக இருக்கும்போது பிராமணர்கள் எரிக்கிறது தான் செய்கிறார் என்று சொல்கிற போது அதிலும் ஒரு சாஸ்திர விதிவிலக்கு இருக்கிறது. யாருக்கு என்றால் சன்னியாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் அடக்கம் செய்யப்படக்கூடிய என்ப ஜீயர்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். வைணவ ஜீயர்கள் பல பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனால ஜெயலலிதா தன் வாழ்க்கையை சன்னியாசி போல வாழ்ந்தவர், அவரை அடக்கம் செய்வது சரி என்று ஒரு கருத்தும் ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் எழுதுகிறார். வைக்கலாம். இருக்கக்கூடிய நடந்த நிகழ்வுகள் மேல பல்வேறு அவரவர்கள் சார்ந்த கருத்துக்களை வந்து ஏற்றி சொல்ல முடியும். இன்றைக்கு இன்னொரு தமிழ் நாளிதழ் ஒன்றில் வந்து தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க இது தொடர்பாக. அறிஞர் அண்ணாவின் தாரக மந்திரமான கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறதுக்கு இலக்கணமா அதிமுக நடந்துட்டு இருக்குது. எந்த விதமான முணுமுணுப்போ சலசலப்போ இல்லாமல் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கடமை உணர்வோடு கட்டுப்பாடுடன் கண்ணியம் காத்து ஆட்சி மாற்றத்திற்கு வழிகோலி இருக்கிறார்கள். ஒரு ஆலமரம் விழுந்தால் ஏற்படக்கூடிய சலசலப்பு அதிர்வு எதுவுமே நடக்கல. எந்த விதமான வன் செயல்களும் இல்லை. பலருடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக எல்லாமே அமைதியாக நடந்து முடிந்தது அப்படின்னு ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. ஐயநாதன். ஆமா, இது கூட ஒரு வசதியான பார்வைன்னு கூட நான் சொல்லுவேன். பின்னாளில் அரசியல் ஏதும் இல்லை என்றெல்லாம் சொல்வதற்கு இல்லை. அந்த இடத்திலேயே எடப்பாடியா ஓஎஸ்ஆ என்பதெல்லாம் இருந்தது என்று சொல்கின்றார்கள். ஆனால் அது வேகமாக அந்த சக்சஷன் என்று சொல்வார்களே, அது இவர்தான் என்று தேர்ந்தெடுத்தது வேகமாக நடந்ததால் ஏதோ கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு நடந்தது என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். உண்மையில் நீங்கள் பார்த்தீர்களானால் டெல்லி ஒருபோதும் இப்படிப்பட்ட விடயங்களில் உறங்கியது இல்லை. அது தனது ஆளுமையை எப்பொழுதும் செலுத்த நினைக்கின்றது. அந்த இடத்தில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் அதனை செய்வார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவர்கள் நுழைவதற்கும் அவர்கள் நினைத்ததை சாதிப்பதற்குமான உகந்த ஒரு வேலை. எனவே இன்றைக்கு இது வெளிப்படாமல் இருந்திருக்கலாம், பிறகு அது வெளிப்படும் என்பதுதான். நான் கேள்விப்பட்ட அளவில், எதற்கும் நாம் ஆதாரங்களை கொடுக்க முடியாது, கேள்விப்பட்ட அளவில் இதெல்லாம் பிரதிபலிக்கும் எதிர்காலத்தில். ஜெயலலிதாவுக்கு பிந்தைய அதிமுக அப்படின்னு சொல்லி நம்ம விரிவாக பின்னால பேசலாம். அதனால இது தொடர்பாக விஷயங்களோட இந்த பகுதியில் பேசலாம். முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு நடந்துச்சு அப்படின்னம்னா இதுக்கு கூட காரணம் ஜெயலலிதா என்று சொல்லலாம். கட்சியை அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்போடு வைத்து யார் ஒருவரையும் முன்னிலைப்படுத்தாமல் எல்லோரையும் அடக்கி ஆண்டு, இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன், அடக்கி ஆண்டு கட்சி உறுதியாக வைத்திருந்த காரணத்தினால் அந்த சூழலில் கட்சியினுடைய அவைத்தலைவர் வந்து அதை முன்மூடிய எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக கலைந்து விட்டார்கள். பிறகு கட்சியினுடைய பொதுச் செயலர் என்கின்ற இடம் வருகிறது. இதையெல்லாம் வரும்பொழுது தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இல்லை, வன்முறை எதுவும் நடக்கவில்லை, கலவரம் எதுவும் நடக்கவில்லை, எல்லாம் அமைதியாக நடந்தது என்பதற்கு பின்னணியை பார்க்க வேண்டும். எம்ஜிஆர் இருந்தபோது வன்முறை நடந்தது, ஆங்காங்கு கலவரங்கள் நடந்தன. அண்ணா சாலையில் இருந்த கலைஞர் சிலை அடித்து நொறுக்கப்பட்டது. அதெல்லாம் போது
நடந்திருக்கிறது. ஏன் இப்போது அப்படி எதுவும் நடக்கவில்லை என்று பார்த்தோம்னால், இரண்டு மிக முக்கியமான விஷயம், எம்ஜிஆர் இருந்தபோது அதிமுகவுக்குள்ளேயே பல கோஷ்டிகள் இருந்தன, கோஷ்டிகளுக்கு தலைவர் இருந்தார்கள். ஜெயலலிதாவுடைய மரணம் நேரத்தில் அதிமுக அப்படிப்பட்ட வடிவத்தில் இல்லை. கோஷ்டிகள் வந்து இனிமேல் தான் உருவாக வேண்டும், இனிமேல் தான் கோஷ்டி தலைவர்கள் தலை தூக்க வேண்டும். ஜெயலலிதா இருந்த வரையிலும் கட்சிக்குள் கோஷ்டிகளோ கோஷ்டி பூசல்களோ ஒருவருக்கு எதிராக இன்னொருத்தர் வேலை செய்வது என்பதோ சாத்தியப்படவே இல்லை. ஆனால் அந்த அது அரசியல் அரங்கத்தில் ஆனால் இது வேறு விதமான புகார்கள் குற்றச்சாட்டுகள் கடந்த காலத்தில் இருந்திருக்குது. அந்தந்த பல மாவட்டங்களில் ஜெயலலிதா கட்டுக்கோப்போடு இயக்கத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்வது வந்து உண்மையான கட்டுக்கோப்பு அங்கே இல்லை. பல மாவட்டங்களில் ஜெயலலிதா நியமிக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக கடுமையான வேலைகளை மற்றவர்கள் செய்கிறார்கள். அந்த நீங்கள் ஊடகங்களும் சில தலைவர்களும் கிளைம் பண்ணுற மாதிரி கட்டுக்கோப்போட இல்லை என்ற புகார்களை சொல்லக்கூடிய நபர்களும் இல்லை. கட்டுக்கோப்போடு அது இல்லை என்றாலும் உள்ளுக்குள்ளே முணுமுணுப்போடு இருந்தாலும் அவை எதுவும் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய வாய்ப்போடவே இல்லை, பலவீனமாகத்தான் நடந்தன. இனிமேல் அடுத்த கட்டம் வருவதனால் இனிமேல் தான் வர வேண்டும். இதுவரைக்கும் அப்படி இருக்கவில்லை. ஆனால் ஜெயலலிதாவுடைய மரணத்தை ஒட்டி அவர்களுக்குள்ளே மோதல் என்பது ஏற்படக்கூடிய அளவுக்கு அது பலம் பெற்றிருக்கவில்லை. இரண்டாவது விஷயம், முக்கியமான விஷயம், எம்ஜிஆர் இருந்தபோது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே இருந்த உறவு என்பது மிக கடுமையான குரோத மனப்பான்மையோடு இருந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. ஒரு கடுமையான குரோத மனப்பான்மையோடு இருந்தது. ஆனால் இப்போது ஜெயலலிதா இருக்கிற நேரத்தில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான முரண்பாடு தனிந்திருந்தது என்று நாம் பார்க்க வேண்டும். மிக குறிப்பாக அடுத்தடுத்து 2 முறை அதிமுகவை ஜெயித்து வரக்கூடிய சூழ்நிலையில் திமுகவை நாம் வீழ்த்தி விட்டோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை என்று அதிமுக மெத்தனமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் திமுகவை பொருட்படுத்தாத அளவுக்கு சூழ்நிலை தணிந்து வேறு விதமாக மாறியிருந்தது என்று பார்க்க வேண்டும். திமுகவிலும் அடுத்த கட்ட தலைவராக வந்திருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய அணுகுமுறை வேறு விதமான அணுகுமுறையாக இருக்கிறதுமே பார்க்க வேண்டும். எனவே கட்சிக்குள்ளே கோஷ்டி தகராறுக்கான வாய்ப்பும் இப்போது இருக்கவில்லை. 2 பிரதான கட்சிகளுக்கு இடையிலான மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இப்போது இருக்கவில்லை. இந்த 2 இல்லாத சூழ்நிலையில் சமூக விரோதிகள் தான் வழக்கம் போல உள்ளே நுழைந்து பயன்படுத்த முடியும். அது கடுமையான காவல்துறை கண்காணிப்பு இருந்ததுனால அதுவும் நடக்கவில்லை. எனவே எல்லாம் அமைதியாக நடந்து முடிஞ்சிருக்கின்றன. அது எல்லாம் அமைதியாக நடந்து முடிந்தது என்பதுதான் அரசியலில் வந்துட்டு ஆழமாக பார்க்க வேண்டிய விடயமாகி விடுகிறது. சரி, இது அமைதியாக நடந்தது அல்லது அது மகிழ்ச்சி தான். அமைதியாக தொடர்ந்து 2 தேர்தல்களில் வெற்றி பெற்றதுனால திமுகவை கட்டுப்படுத்தி விட்டோம்னு அதிமுக நினைச்சது, அல்லது நம்மளை வீழ்த்தி விட்டார்கள்னு திமுக வந்து பணிந்து நடந்தது அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியல. இந்த இடங்கள்ல வந்து இந்த உடல்நலக்குறைவுக்கு பிறகு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அந்த சமயத்துல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காலத்துல அதிமுக தொண்டர்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் விதமாக திமுக தலைவருடைய துணைவியார் மருத்துவமனையில போய் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. பொருளாளர் ஸ்டாலின் வந்து போய் பேசியிருக்கிறாரு. அந்த அணுகுமுறை வேற இருக்கு. அந்த அணுகுமுறை வேறாக இருக்கு. இது எல்லாமே வந்து அரசியல் தான். இது எல்லாமே அரசியல் தான் நீங்க சொல்லுவீங்க. பட் இது எல்லாமே கீழ்மட்டத்துல வந்து ஒரு குரோதமான, அவர் சொன்ன அதே வார்த்தையே சொல்லலாம், குரோதமான மனநிலையை குறைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, தனித்திருக்கக்கூடிய வாய்ப்பு. திமுகவுக்கும் அதிமுகவிற்கும் ஒரு எதிரி மனநிலை என்கின்ற பார்க்கக்கூடிய செயல்கள் எல்லாம் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் இருந்தது என்பது உண்மை. இன்றைக்கு 2 கட்சிகளினுடைய அடிமட்ட, இடைமட்ட, மேல்மட்ட ஆட்களுக்கிடையே இருப்பது வணிக மனப்பான்மை. இது நல்லா ஆழ்ந்து நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா அவங்க யாரையும் அடிச்சுக்க போகிறதும் இல்லை, வெட்டிக்க போகிறதும் இல்லை, குத்திக்க போகிறதும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அரசியல் கொலைகள் அப்படின்றது தமிழ்நாட்டில் 2 பிரதான கட்சிகளிடையே நடக்கவே இல்லை. ஏனென்றால் அவர்கள் செட்டில் ஆகிற இடத்துல செட்டில் ஆகிடுறாங்க, முடிஞ்சு போச்சு. ரியல் எஸ்டேட் கொலை நடக்குது, ரவுடி கொலை நடக்குது, கடத்தல் நடக்குது, கொள்ளை நடக்குது. அரசியல் கொலைகள் எல்லாம் இப்பொழுதெல்லாம் வந்துட்டு இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரனை கொண்டா அடிச்சான் பிடிச்சான் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா பாலிடிக்ஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு தான் ஆயிடுச்சு. 2வது விஷயம், ஒரு கட்சியினுடைய உள் விவகாரங்களில் வந்துட்டு பாலிடிக்ஸ் அந்த அளவுக்கு வந்தா உடனே மாறிடுமா? இப்படித்தான் நடக்குது பாலிடிக்ஸ்னு அந்தந்த கட்சி தொண்டர்கள் உறுதியாக நம்ப தொடங்கி விட்டார்கள்ங்கிற நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கும். 2 தலைமைகளும் வணிக நோக்கில தான் இருக்காங்க, நம்ம இதுல போய் மோதி பயன் ஒன்றும் இல்லைங்கிற உணர்வுக்கு தொண்டர்கள் வந்துட்டாங்க. நீங்க வணிகத்தில் எப்படி பங்கேற்பது அப்படிங்கிற அணுகுமுறை மட்டும் தான். அவ்வளவுதான். எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஒரு இது இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சிட்ட உடனே இந்த ஷேரிங் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றது தெரியும். இதுதான் வந்துட்டு அரசியல் ஜனநாயகம் வணிகமயமாகிறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. சும்மா நம்மகிட்ட வந்துட்டு எதிரி காட்டல் காட்டுவாங்க. நான் சொல்லுவேன், இது வந்துட்டு அறிக்கை அரசியல் என்பது உள்ளபடியே போலி அரசியல் என்று நான் எழுதியிருக்கின்றேன். எந்த ஒரு விடயத்தையும் வந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டை நோக்கி சுருக்குவாங்க. அந்த 2 தலைமைகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீ தாரை வார்த்து கொடுத்தாயின்வாங்க. எப்படி கருணாநிதி தாரை வார்த்து கொடுக்க முடியுன்றது எல்லாருக்குமே தெரியும்.
இது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட விடயத்தில். சட்டப்பேரவையிலேயே இப்படி வரும். எடுத்தோடனே இவங்க ஒன்று போடுவாங்க. அந்த ஒரு விவாதம் நல்லா நடக்கணும் அப்படின்னு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விவாதத்தை திசை திருப்பி கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு தனித்த ஒரு குற்றச்சாட்டை வந்துட்டு ஒரு உறுப்பினர் வழியாக எடுத்து போடுவாங்க. உடனே அதை எதிர்த்து இவங்க வெளிநடப்பு செய்வாங்க. கடைசியில் அந்த பிரச்சனையை விவாதிக்கவே மாட்டாங்க. அப்போ இந்த வித்தையெல்லாம் எங்கே பண்ணுவாங்கன்னா, மக்கள் பார்வை எங்கே வருகிறதோ அந்த இடத்தில் அவர்கள் நாங்கள் அரசியல் ரீதியாக எதிரியாகத்தான் இருக்கின்றோம் என்று காட்டிக்கொள்வார்கள். ஆனால் அது கிரவுண்ட் லெவல்னு சொல்லுவோமே, அந்த யதார்த்த நிலையில் இதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. இது எல்லாம் இவங்க வந்துட்டு அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அழகாக ஓட்டிக்கிட்டு போகிறாங்க. இவ்வளவுதான். ரெண்டாவது, திரு ஞானி அவர்கள் சொன்னார்கள், அந்த மாதிரி பலவீனப்பட்டிருக்கு திமுக அப்படின்னு நினைக்குது அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு அந்த எண்ணிக்கை ரீதியாக வாக்கு ரீதியாக பலம் பெற்று இருக்கின்றது. அதனால தான் ஜெயலலிதா வந்துட்டு இந்த இருந்து சட்டப்பேரவையில் கையாண்ட இந்த 6 மாத காலத்தில் நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் பார்த்திங்கன்னா வலிமையான எதிர்ப்பு, கடுமையான பதில்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தார். அந்த அளவுக்கு இருக்கின்றது. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக வலிமையாக தான் வந்துட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த அதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த தலைமை மாற்றம் என்கின்ற ஒரு விடயம் ஒரு வலிமையான மாற்றமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எதையும் ஜெயலலிதா விட்டு செல்லவில்லை. அவர் ஒரு தலைமையை அடையாளம் காட்டவில்லை, அதனுடைய உருவாக்கம் எதையும் அவர் செய்யவில்லை. அப்படியே கொடுத்து விட்டு போயிருக்கின்றார். இதில் இருக்கக்கூடிய ஒரு விடயம், ஆமாம்மா சொன்னார். ஆனால் எம்ஜிஆர் வந்துட்டு இந்த செங்கோல் எடுத்து ஜெயலலிதா கிட்ட கொடுத்துட்டு கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிலாம் கொடுத்துட்டு அப்புறம் அவங்களை எம்பி எல்லாம் ஆக்கி அவங்களுக்கு ஒரு கிரவுண்டை ஏற்படுத்தி கொடுத்துட்டாருல்ல. அப்புறம் பதவியில நீக்கினாரு. ஆனால் அது வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு தேவைப்பட்டது ஒரு பிரச்சாரகர். அப்போ டக்குன்னு பிடிச்சிட்டாங்க. இல்லாட்டி சேவல் அந்த அளவுக்கு ஜெயிக்க முடியுமா, அதெல்லாம் இருந்துச்சு. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இப்போ கூட இந்த நிலையில் 4.5 ஆண்டு கால ஆட்சி இருக்கிறது இன்னமும் அதிமுக கிட்ட. இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியை நம்ம ஒன்றா இருந்து தள்ளிட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அந்த கட்சி மேல் மட்டத்திலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த நெசசிட்டி மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்ற மாதிரி இந்த அவசிய தேவை அவருடைய ஒற்றுமையை காப்பாற்றலாம். ஆனால் இந்த பேக்டோர் பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் வசதியாக நம்ம சொல்லுவோமே ரொம்ப ஆழமாக, அது மாதிரி அந்த ரோம் சாம்ராஜ்யத்துக்கு அந்த திரைமறைவு அரசியல் என்பது இங்கேயும் இருக்கும். அவர்கள் செல்வாக்கை செலுத்துவார்கள். அது இந்த கட்சியில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை இதை பற்றி பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகான நேரத்தில் இதை பற்றி பேசலாம். இந்த 3 நாட்களாக தமிழ்நாட்டில் வந்து மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுத்திருக்கக்கூடிய காவலர்கள் அனைவருக்கும் பாராட்ட தெரிவிக்கணும். மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அது மட்டும் இல்லை, மிக மிக அழுத்தம் மிகுந்த வேலை, கடுமையான மன அழுத்தமும் உடல் அழுத்தமும் மிகுந்த வேலையா இருந்தது. அவருடைய சொந்த உணர்வுகளை உள்ளுக்குள்ள அமுக்கிக்கிட்டு அப்பல்லோ மருத்துவமனை வாசல்ல தொடங்கி மெரினா வரைக்கும் அந்த மிக அழுத்தமான வேலை. நான் அன்னைக்கு 400 கிலோமீட்டர் பயணம் பண்ணிட்டு வந்தேன். 5:30 மணிக்கு இந்த செய்தியை ஒன்று நீங்கள்லாம் போட்டு விட்ட உடனே நல்லா எனக்கு முன்னாடி பின்னாடி போயிட்டு இருந்த பேருந்துகள்லாம் திடீர்னு காணா போயிடுச்சு. 99 கிலோமீட்டரில் என்னடா அது நம்ம மட்டுமே ஃப்ரீயாக பயணம் பண்ணிட்டு போகிறோமே அப்படின்னு ஒரு இது வந்துச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாமே இருட்டாகி போச்சு. அது ஏன்னு தெரியல. ஐயா தெருவிளக்கையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இங்கேருந்து திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலை போகிற வரைக்கும் இருளாக இருந்தது. எந்தெந்த இடத்துலலாம் மக்கள் இருக்காங்களோ அந்த இடத்துலலாம் காவல்துறையினர் இருந்தனர். மக்களே இல்லாத சில சந்திகள் முனைகள் எல்லாம் கூட காவலர் 2 பேர் இருந்தார்கள். காவல்துறையினுடைய பணி அளப்பரியது, உள்ளபடியே பாராட்ட வேண்டும். அதை ஐயா அவர்கள் நன்றாக அதை சொன்னார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் சீரிய முறையில் எடுத்து செய்தார்கள். அதற்கான ஒரு முன்னேற்பாடை வந்துட்டு டிஜிபி எல்லாம் செய்தது பாராட்டிற்குரியது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு அச்ச உணர்வு கவ்வி இருந்தது. ஒரு தேநீர் கூட குடிப்பதற்கு இந்த 100 கிலோமீட்டரில் பார்த்தீர்களானால் ஒரு கடை தான் இருந்தது, ஒரே ஒரு கடை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் 1.5 நாட்களை இந்த தமிழ்நாடு தள்ளி இருக்கின்றது. இப்படியெல்லாம் ஒரு அச்சம் ஏன் ஏற்பட வேண்டும்? இது ஒரு கேள்வி. ஏன்னா கடந்த காலத்துல இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது பெரிய ஆலமரம் விழுந்தால் அதிர்வுகளை உருவாக்குங்கிற நியாயத்தை கற்பிக்கிறதும் அது போன்ற பல நிகழ்வுகளையும் பார்க்கும்போது எந்த நெருக்கடியிலும் அது இயற்கை பேரிடராக இருந்தாலும் சரி அல்லது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருந்தாலும் சரி, எசென்ஷியல் சர்வீசஸ் மஸ்ட் பி மெயின்டைன்ட் என்று சொல்கிறோம். எப்போதுமே யாரும் மின்சாரத்தை கட் பண்ணுறது இல்லை. மின்வாரிய வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. குடிதண்ணீர் சப்ளையை வந்து கட் பண்ணுறதில்லை, அது நடந்துட்டு. இது மாதிரி எசென்ஷியல்ஸ் இருக்குது. இந்த எசென்ஷியல்ஸில் வந்து மிக முக்கியமாக நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியவை இன்னும் 2. ஒன்று உணவு, இன்னொன்று மருந்து. ஆமாம், பார்த்தீர்களானால் இந்த உணவுக்கு வழங்கக்கூடிய கடைகளுக்கு வந்து விலக்களிக்க வேண்டும். என்றால் ஒரு சென்னை போன்ற பெரிய நகரங்களிலே ஒரு பெருந்தொகையினர் தனிநபர்களாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குடும்பங்கள் இல்லாமல், பின்னணி இல்லாமல் அறைகளில் தங்கிக் கொண்டு ஒரு பெரிய ஒர்க் ஃபோர்ஸ் சென்னையில் இருக்கிறது. அவர்களுக்கு வந்து அன்றைய தினம் முழுவதும் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. தெரிந்த குடும்பங்களில் போய் தான் சாப்பிட வேண்டிய
கட்டாயமே இருக்கிறது. அதனால் உணவுக்கு நிச்சயமாக அத்தியாவசிய தேவைன்னு விதிவிலக்கு வேண்டும். அதே போல் மருந்து கடைகளை மூட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த மருந்து கடையும் மூட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிடுறீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உண்மைதான். இல்லை, இது வந்து அரசு அறிவிக்க வேண்டும். அமைதியா இருங்க, அரசு வந்து இந்த கடையெல்லாம் மட்டும் திறந்திருக்க அனுமதிங்க, மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்காத நடந்துக்கங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தலைவர் இல்லை. இல்லை, கடை அடைப்புக்கான அறைகூவல் வரும்போது இது போன்ற அத்தியாவசிய கடைகள் திறந்திருக்கிறத வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய மனநிலையில தொண்டர்கள் அல்லது கண்டிப்பா இருக்காங்க. தலைவர்களே இல்லை. நீங்க என்னைக்காச்சும் நேற்று ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். நேற்றைய தினம் வந்து ஒரு பெரிய சென்னையில் பெரிய ரிலீஃப் என்று என்னுடைய நண்பர் சொன்னார். அது ஒண்ணுதான் பெரிய ரிலீஃபாக இருந்தது எங்களுக்கு. ஒரு பேச்சுலர் நண்பர் சொன்னார், என்னென்ன எங்கே எப்படி சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன். எல்லா அம்மா உணவகங்களும் நேற்று திறந்திருந்தன, எல்லா அம்மா உணவகங்களும் நேற்று செயல்பட்டன. அவர்களுக்கு தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருந்தது இந்த உணவகங்களை செயல்படுத்தும்படி. ஆனால் அவையெல்லாம் நேற்று செயல்பட்டு இருக்கின்றன. ஆனால் அது போதாது. தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு அப்புறம். இன்றைக்கு நாளிதழ்களில் ஒரு ஆங்கில நாளிதழில் ஏஐஏடிஎம்கே ஆஃப்டர் அம்மா அப்படிங்கிற பெயரில் ஒரு பெரிய கட்டுரை ஒன்று போட்டிருக்கிறாங்க. ஜெயலலிதாவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்து பலர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று நடந்த நிகழ்வுகளிலிருந்து அதை தொடங்கணும், அதுக்கு பின்னால் அரசியல் இருக்குங்கிற கருத்தையும் சிலர் முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஐயநாதன், நீங்களே அதை தொடங்கி வைக்கலாம். இந்த விவாதத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துட்டு இருந்த நேயர்களுக்கு ஒன்று சொல்லி ஆகணும். எம்மையெல்லாம் பொறுத்தவரை நான் அண்ணன் சார்பாகவும் இதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நாட்டு நலன், தமிழ்நாட்டினுடைய நலன் என்பதைத்தான் முக்கியமாக கருதி இந்த அரசியலை பார்க்கின்றோம். மற்றபடி ஒரு விமர்சன பார்வைக்காகவோ ஒரு விவாதத்தினுடைய ஒரு சுகத்திற்காகவோ நாங்கள் இதை செய்யவில்லை. முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய நலன் காப்பாற்றப்பட வேண்டும், ஒரு நாகரிக அரசியல் நிலை பெற வேண்டும் என்பதற்காக பேசிக்கொண்டும் போராடி கொண்டும் இருப்பவர்கள் நாங்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த விவாதத்தை தொடங்குகின்றேன். இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் பொதுவாக இந்தியாவில் நாம் எதிர்பார்த்த ஒரு கூட்டாட்சி தத்துவம் இன்று வரை நிலை பெறாமல் அது நழுவிக்கொண்டே போகிறது. அதற்கு ஒரு அழுத்தமான கோரிக்கை தமிழ்நாட்டிலிருந்து எழுந்தாலும் கூட அதற்கு சாதகமான ஆதரவு குரல் மற்ற இடங்களிலிருந்து வரவில்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய நலன் என்று நாம் மோதிய வேளையிலெல்லாம் அதற்கு உரிய தீர்வை ஒருபோதும் மத்திய அரசு அல்லது தேசிய அரசியல் நமக்கு தந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ்நாட்டினுடைய நலனை, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை உரிய வகையில் காப்பாற்றக்கூடிய, அந்த தனித்தன்மையை காப்பாற்றக்கூடிய ஒரு அரசியல் இங்கே பலமாக இருக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு எம்மை போன்றவர்களுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஜெயலலிதாவிற்கு பின்னான அரசியல் என்கின்ற ஒரு விடயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அவசியத்திற்கு நாம் ஆளாகியே இருக்கின்றோம். ஏனென்றால் ஜெயலலிதா என்பவர் ஒரு வலிமையான தலைமை. அந்த தலைமையினுடைய போக்கு, அது எடுத்த நடவடிக்கை, அதனுடைய பார்வைகள் என்பதை பொறுத்து நமக்கெல்லாம் வேறுபட்ட சிந்தனைகள், வேறுபட்ட பார்வைகள் எல்லாம் உண்டு. அது அரசியல் ரீதியானது. ஆனால் அவரை பொறுத்தவரை தெளிவாக சில விடயங்களில் சில முடிவுகளை எடுத்தார். அரசியல் ரீதியாக எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுத்தார். அரசியலை தாண்டி இந்த தமிழ்நாட்டினுடைய நலன், உரிமை பார்ப்பட்ட விடயங்கள் என்று வரும்பொழுது சட்ட ரீதியான வழிகளில் அவர் முனைப்பாக இருந்தார். அதற்காக அதிமுக ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக உருவாக்கி அந்த பின்னணியில் மக்கள் ஆதரவை பெற்று மத்திய அரசோடு மோத வேண்டிய நிலையில் மோதி பெற வேண்டியதை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். அதில் எந்த அளவிற்கு அவர் வெற்றி பெற்றார் என்பதெல்லாம் வேறு விடயம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வலிமையான தலைமை இருந்தது. அப்படிப்பட்ட தலைமையாலேயே பல விடயங்களை சாதிக்க முடியாததையெல்லாம் நாம் கண்டோம். ஜெயலலிதா அவர்கள் போய் மருத்துவமனையில் படுத்ததற்கு பிறகுதான் மோடி அவர்கள் காவிரி மேலாண்மை வாரியம் என்பதை பொறுத்து மத்திய அரசினுடைய நிலை மாறியது. அது வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் அப்படியெல்லாம் ஏதும் சொல்லாதவர்கள். அதே நேரத்தில் நான் கூட அப்பொழுது சொன்னேன், இன்றைக்கு மத்திய அரசினுடைய நிலை மாறி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் வற்புறுத்த முடியாது, நாங்கள் அதை மறுபரிசீலனை செய்வோம், இது எங்களுடைய உரிமைக்குட்பட்டது என்று பேசக்கூடிய இந்த தைரியம் மத்திய அரசுக்கு ஏன் வந்தது என்றால், எங்களுடைய லேடி பேச முடியாத நிலை இருப்பதனால் தான் மோடி இப்படிப்பட்ட நிலை எடுக்க முடிகிறது என்றெல்லாம் கூட நான் பேசினேன். எனவே
மாறுபட்ட கருத்து, மாறுபட்ட கண்ணோட்டம் இருந்தாலும் கூட ஒரு வலிமையான தலைமையை தமிழ்நாட்டிற்கு தந்தவர் ஜெயலலிதா. அப்படிப்பட்ட நிலையில் அதற்கு அடுத்தபடியாக இன்று வந்திருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய ஆட்சி தலைமை என்பது அந்த உறுதிப்பாடோடு இருக்க வேண்டும். அதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மையும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் சமீப காலத்தில் வரக்கூடிய இந்த 72 நாட்களே பல விஷயங்கள் வந்து தமிழக அரசுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் வந்து விட்டது. ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த செயல்படாமல் இருந்த 72 நாட்களில் உதய் திட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள். முதல்ல எதிர்த்து கொண்டிருந்த உதய் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து நீட் எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் பழைய அணுகுமுறையிலிருந்து மெல்ல வேறு ஒரு நெகிழ்ச்சியான அணுகுமுறைக்கு தமிழக அரசு வந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றும் இந்த 72 நாட்களில் அதுவரையும் இருந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறிக்கொண்டு வருவதை பார்க்கிறோம். அதனால் வரப்போகிற காலத்தில் டெல்லிக்கு சாதகமான, டெல்லி அரசு விரும்பக்கூடிய கொள்கை முடிவுகளை தமிழக அரசு எடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் உடனடியாக வரக்கூடிய மாதங்களில் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அப்படி ஒரு அணுகுமுறையை வந்து மத்திய அரசினுடைய கொள்கையை ஒட்டி மாநில அரசினுடைய கொள்கைகளையும் கொண்டு போகிறது அப்படிங்கிற அணுகுமுறையை எம்ஜிஆர் கை கொண்டார். அதே அங்கே முரண்பாடு இல்லாத ஒரு உறவை வைத்துக் கொள்வதற்கு எம்ஜிஆர் செயல்பட்டார். அதே மாதிரி இனி வரக்கூடிய அதிமுக அரசு செயல்படும் அப்படின்னு அப்படி ஒப்பிட்டு பார்க்கலாமா? இல்லை வந்து ஜெயலலிதாவினுடைய கடுமையான உறுதியான அணுகுமுறையை கைவிட்டு வேறு ஒரு நிலைக்கு அதிமுக போகும் அப்படின்னு இல்லை, எம்ஜிஆர் டெல்லியோடு இணக்கமான போக்கில் இருந்தார் என்று சொன்னாலும் கூட தமிழ்நாட்டில் இன்னும் சொல்ல போனால் திராவிட இயக்கத்துடைய வழியாக வந்திருக்கக்கூடிய கோட்பாடுகளில் எதிலும் அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை. அது எதிலும் அவர் வந்து டெல்லியோடு சமரசம் செய்து கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் அப்போது விடுதலை புலிகள் மேலோங்கி இருந்த காலத்தில் டெல்லி ஆதரித்தாலும் ஆதரிக்காவிட்டாலும் நான் விடுதலை புலிகளை ஆதரிப்பேன் என்று கூட எம்ஜிஆர் நிலை எடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா. அது இன்னும் சர்வதேச அளவில் பிரச்சனையாக இருந்த விஷயம். அது வெறும் உள்நாட்டு பிரச்சனை அல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட எம்ஜிஆர் அப்படி. ஆனால் எம்ஜிஆர் ஒரு பக்கம் இணக்கமாக இருந்தாலும் தமிழகத்துக்கென்று இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் இதெல்லாம் அவர் சமரசம் செய்து கொண்டார் என்று சொல்ல முடியாது. ஜெயலலிதாவும் அதே போல எந்த சமரசமும் டெல்லியோடு செய்து கொண்டதில்லை. டெல்லியோடு எம்ஜிஆர் அளவுக்கு அவர் இணக்கமாக இருக்கவில்லை என்று வேணால் சொல்லலாம். ஆனால் சாதாரணமாக மக்கள் மனசில், மக்களுடைய மனநிலையில் அதிமுக வந்து எப்போதும் டெல்லியோடு சமரசம் செய்து கொள்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கா? அது காரணம் இல்லை, அதெல்லாம் பழைய காலம். இல்லை, அந்த பிம்பம் இருந்தால் அதுக்கு காரணம் வந்து திமுகன்னு சொல்வேன். ஏன்னா திமுக அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை தான் தன் சாதகம் என்று கருதி அது எப்போதும் பரப்பி கொண்டிருக்கிறது. திமுக தலைவர் வந்து அவருடைய செயல்பாட்டு முறை இருக்கு இல்லையா, கலைஞர் கருணாநிதியுடையது, அதில் வந்து எப்போதுமே மத்திய அரசோடு முரண்படுகிற விஷயங்கள் எல்லாம் அவர் பகிரங்கமாக பேசக்கூடியவர். அதனால அவர் தான் எதிர்க்கக்கூடியவர் என்கிற ஒரு பிம்பமும் அவருக்கு இருக்கிறது. அதன் விளைவாக இந்த பிம்பம் இருக்கிறது. மத்திய அரசோடு நீக்குப்போக்குடன் நடந்து கொள்ள வேண்டும். எல்லா விதத்திலும் எதிர்த்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டினுடைய நலன்களை அவர்களோடு இணைந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ஒரு அரசியலை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்படியெல்லாம் நீக்குப்போக்குடன் நடந்துகிட்ட காலத்தில் தமிழ்நாட்டினுடைய எந்த நலனை இவர்கள் வந்து பெற்று தந்திருக்கிறார்கள்? எம்ஜிஆர் அவரோடு மத்திய அரசோடு ஒரு நீக்குப்போக்குடன் நடந்து கொண்டார் என்றெல்லாம் சொல்கின்றார்களே, இல்லை. அரிசியினுடைய கோட்டா குறைக்கப்பட்டது. இன்றைக்கு உணவு பாதுகாப்பு சட்டத்தை திணித்ததன் மூலம் எப்படி தமிழ்நாட்டுக்கு கூடுதல் செலவு ஆகிறதோ அந்த கூடுதல் செலவை நீ உன்னுடைய நிதி ஆதாரத்திலிருந்து பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றது மத்திய அரசு. இதே இந்த இடத்தில் நம்முடைய லேடி இருந்திருந்தால் எப்படிப்பட்ட குரல் ஒலித்திருக்கும்? எதற்காக? என்னுடைய மக்களுக்கு தேவையான நலத்திட்டத்தை நான் செயல்படுத்துவதற்கு குறுக்கே நிற்பதற்கு நீங்கள் யார் என்று கேட்டிருப்பார். என்னுடைய 50 உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு என்னாலும் விளையாட முடியும் என்று கூட சொல்லியிருப்பார். அந்த அளவிற்கு ஒரு துணிச்சல் மிக்க தலைமை ஜெயலலிதாவிடம் இருந்தது. அது முக்கியம். ரெண்டாவது விஷயம், அரிசியை கேட்டு பெறவே உண்ணாவிரதம் இருந்தார் எம்ஜிஆர். தண்ணீரை கேட்டு பெற முதல் முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது உண்ணாவிரதம் இருந்த விட்டு தான் அங்கிருந்து ஓடி வந்தார்கள். அப்பொழுது ஆட்சியில் அதிகாரம் பெற்று இருந்தாலும் கூட மக்கள் செல்வாக்கையும் பயன்படுத்தி ஒரு போராட்ட குணத்தையும் வெளிப்படுத்தினால்தான் ஓரளவுக்காவது எதுவும் மத்திய அரசிலிருந்து கிடைக்க என்கின்ற நிலை இருக்கிறது. இரண்டாவதாக, மத்திய அரசோடு இணக்கமாக போய் முன்னேறிய மாநிலம் எது? இந்த மத்திய அரசு என்பது எல்லா அதிகாரமும் தன்னிடம் இழுக்க பார்க்கிறது. இப்பொழுது ஜிஎஸ்டியில் என்ன தகராறு? கடைசியாக நடந்த கவுன்சில் கூட்டத்தில், ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் 1.5 கோடி டேர்ன் ஓவருக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்றது எங்ககிட்ட வந்துடணும் முழுமையா அப்படின்றாரு அருண்ஜேட்லி. இது என்ன ஃபெடரல்? இது இங்கே இருக்கக்கூடிய, இங்கே மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த இடத்திலிருந்து இங்கே வரக்கூடிய அந்த ஆகக்கூடிய விற்பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய வரி வருவாயில் நமக்கு இருக்கக்கூடிய பங்கை வைத்துக் கொண்டுதான் நாம் மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எல்லாவற்றையும் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு நீங்க சொல்லுகின்ற ஒரு அரசு இருக்கும் பொழுது இங்கே
அறிவு சார்ந்த அரசியல் முதிர்ச்சி பெற்ற விவரம் அறிந்த வலிமையான தலைமை அவசியப்படுகிறது. நீங்க ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறீங்க. கூட்டாட்சியை மதிக்கின்ற அரசமைப்பு சட்டம் வலியுறுத்துகின்ற நெறிகளை போற்றுகின்ற மாநிலங்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற பேசியும் போராடியும் தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை மத்திய அரசிடமிருந்து பெறுவதற்கான உறுதி கொண்ட ஒரு தலைமையாக தமிழ்நாட்டின் தலைமை ஆளுங்கட்சி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ரெண்டு பேரும் வலியுறுத்திருக்கீங்க. அதற்கான கூறுகள் இப்ப தென்படுகின்றனவா அப்படிங்கிறதுல தான் அந்த கட்டுரையினுடைய உள்ளடக்கம் இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதாவுக்கு பிறகு எப்படி இருக்கும், இப்போ எம்ஜிஆர் இருந்த போது இருந்த மாதிரியும் ஜெயலலிதா இருந்த போது இருந்த மாதிரியும் இருக்குமா, இல்ல அது தென்படவில்லைன்றதான் என்னுடைய கருத்தா நான் ஏற்கனவே சொன்னேன். வரப்போகிற மாதங்களில் தொடர்ந்து மத்திய அரசுடைய நிலைப்பாடுகள் என்னவோ அதையே ஏற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடிய சூழ்நிலை தான் தமிழ்நாடு அரசு இருக்கும். இப்போ அமைந்திருக்கக்கூடிய புதிய தலைமை அப்படித்தான் இருக்கும்னு தான் நான் சொன்னேன். அது மிக இன்னும் அது அரசியல் ரீதியாக சொல்ல வேண்டுமானால் 2019 மக்களவைக்கு வரக்கூடிய தேர்தல் இருக்கு இல்லையா, இந்த 3 ஆண்டுகளில், அந்த அடுத்த 3 ஆண்டுகளில் டெல்லியிலே பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வராது என்கிற ஒரு சமூக அரசியல் சூழ்நிலை ஏற்பட்டால்தான் இங்கேயும் மாற்றங்கள் ஏற்படும். அப்படி இல்லை, மீண்டும் பிஜேபியை தான் நாங்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு கருதினால் பிஜேபியோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு போக்கில் தான் அதிமுக இருக்கும். இப்போ பிஜேபியோடு இணக்கமாக இருப்பது யார் என்ற போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் ஏற்பட்டால் கூட ஆச்சரியப்பட முடியாது. திமுகவுக்கும் அதிமுக இடையே ஏற்பட்டா ஆச்சரியப்படக்கூடாது, அதிமுகவுக்குள்ளே ஏற்பட்டா அதிமுகவுக்குள்ளே. ரெண்டாவது, டெல்லி என்னைக்கும் சும்மா இருக்காது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லி அரசியலில் இருக்கக்கூடிய இந்த தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸும் பாஜகவையும் பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிக்கு சில பல சீட் இருந்தால் போதும், அது காங்கிரஸ் 10, 8, 5 ஓகே. பிஜேபியை பொறுத்தவரை தன்னை நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த தலைமையை இன்றைக்கு அரசியல் ரீதியாக பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சி சும்மா இருக்குமா? தமிழ்நாட்டினுடைய கடந்த கால அரசியலை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் எப்பொழுதெல்லாம் பலம் வாய்ந்த கட்சியின் உட்கட்சி குழப்பம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியல் சக்தி ஆட்சி ஒரு பங்கை பணியாற்றி இருக்கின்றது. விவரம் அறிந்தவர்கள் அனைவரும் சொல்லுவார்கள், இதற்கு பின்னால் இவர்கள் இருந்தார்கள், இவர்கள் இயக்கினார்கள். திமுக உடைகிறது என்றால் அதோடு இந்தாண்ட பக்கம் வந்துட்டு மோகன் குமாரமங்கலம் இருந்தார் அப்படின்னோம்னா எம்ஜிஆரோட எம் கல்யாண சுந்தரம் நின்றார். பின்னாடி யார் இருந்தாங்கன்னா அதான் இரும்பு மணிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரா காந்தி இருந்தார்கள். ஏன் என்று பார்த்தீர்களானால் அவர்கள் தங்களை நிலைநிறுத்த ஒரு பலம் வாய்ந்த சக்தி பலவீனப்பட வேண்டும் என்பதை ஒரு அரசியல் ராஜ்யம் தொடர்பாக கொள்கிறார்கள். மக்களை பற்றிய கவலையற்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வலிமையான இடத்தில் இருந்து நின்று கொண்டு ஆட்சியை கைப்பற்றி 2வது முறையாக தொடர்ச்சியாக ஆட்சியை கைப்பற்றி இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதனுடைய தலைமையை இழந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தலைமையை அவர்கள் ஆட்டி வைக்க அல்லது தங்களுடைய கைக்குள் வைத்துக்கொள்ள விரும்புவார்களா விரும்ப மாட்டார்களா? ஏனென்றால் அதில் அவர்களுடைய அரசியல் நீங்க விரும்புகிறார்கள், அதாவது அவர்களை கட்டுப்படுத்த அல்லது தன்னுடைய பாட்டுக்கு நடனமாட இயக்குவதற்கு விரும்புகிறார்கள் ஒரு அணியினர் அப்படின்றது வேற விஷயம். அப்படிப்பட்ட விருப்பத்திற்கு இணங்கி போவார்களா மாட்டார்களாங்கிறது தானே இப்போ. இல்லை, இணங்கி போக மாட்டார்கள் என்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்பதைத்தான் கடந்த 72 நாட்களும் தெரிவிக்கிறேன் சொல்கிறேன். 72 நாட்கள் ஏற்பட்ட கொள்கை மாற்றங்கள்லாம் இருக்குல்ல, தமிழக அரசுடைய மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் எல்லாமே ஜெயலலிதா செயலை இழந்த பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள். அந்த மாற்றங்கள் தான் நீ தொடரும் என்று நான் சொல்கிறேன். வலிமையான ஒரு அறிக்கை வந்ததா காவிரி மேலாண்மை வாரியத்திற்காக? ஒரு வலிமையான ஒரு அறிக்கையை நான் கேட்கின்றேன். பிஜேபி இல்லையே, இல்லை, பிஜேபியை பொறுத்த மட்டும் 2019 மக்களவை தேர்தலுக்கு அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பெரிய கட்சியான அதிமுகவுடைய ஆதரவு தேவை. அதுக்காக அவர்கள் இவர்களோடு தான் இணக்கமாக இருந்து கொண்டிருப்பார்கள் 2019 வரைக்கும். இவர்களுக்கு பதவியை விட்டு போய்விடக்கூடாது. 3 ஆண்டு காலம் அடுத்து இன்னும் 4 ஆண்டு காலம் இருக்கு. ஆனால் அடுத்த 3 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சியில் நீடிப்பதற்கு இவர்களுக்கு பிஜேபியுடைய தேவை தொடர்ந்து தேவைப்படும். டெல்லியில் அது பவர்ல இருக்கு. இவர்களுடைய பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உறுதியாக ஆதரிக்கிற வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு தேவைப்படும்னு ஏன் சொல்றீங்க? இல்லை, அது என்ன ஏன் தேவைப்படும் என்றால் டெல்லியோடு இணக்கமாக இல்லாமல் தமிழக அரசு வேறு நிலை எடுத்துக்குமானால் ஜெயலலிதா போன்ற தலைமையை கையாளுவது வேறு, பன்னீர்செல்வம் மாதிரி தலைமையை கையாளுவது வேறு. பன்னீர்செல்வம் மாதிரியான தலைமையை கையாளுவது மிகவும் எளிது. அதாவது அந்த தலைமைக்கு தேவையான ஆதரவு தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து கிடைக்கும் போது
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சிறிய சிறிய அமைப்புகள் அல்லது வளரும் அமைப்புகளுடைய ஆதரவும் ஊக்கமும் பின்னால் இருந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வலிமையான தளமும் இருந்ததுன்னா பன்னீர்செல்வமா வந்து பலவீனமான தலைமைன்னு சொல்ல முடியும். இல்ல நீங்க கேள்வி வந்து வருது. அப்படிங்கிற கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் வந்து யார் பின்னால் நின்று ஆதரிப்பாங்க நீங்க பார்க்க வேண்டும். ஜெயலலிதா தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் மத்திய அரசை எதிர்த்து ஒரு கடையடைப்பு நடத்துங்க என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கும் பன்னீர்செல்வம் அதே கோரிக்கையை விட்டால் தமிழ்நாட்டு மக்கள் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். பன்னீர்செல்வம் வந்து ஒரு கேரிஸ்மேட்டிக் பீப்புள்ஸ் லீடர் கிடையாது. சரி, நீங்க வந்து நான் அதை நேற்று நடந்த இன்னொரு நிகழ்வோட சேர்த்து இதை பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. பினராயி விஜயனும் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ரமேஷ் சென்னிதாலாவும் முன்னாள் முதலமைச்சராக இருந்த உம்மன் சாண்டியும் அவங்க ஆளுநரோட ஒரு டீம் மாதிரி நேற்று ஒன்றாக வந்தாங்க. அதே மாதிரி பன்னீர்செல்வத்தினுடைய தலைமை ஒருவேளை பலவீனமாக இருக்கிறதாக இருந்தா கூட அவருக்கு தேவையான ஆதரவை கொடுத்து தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையை நிறைவேற்றி செய்வதற்காக எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே மாதிரி அந்த மாதிரி ஒரு அணி சேர்க்கைக்குள்ள வர முடியாதுங்கிற முடிவுக்கு நம்ம ஏன் வரணும்னு கேட்குறோம். இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் அடுத்து உடனடியாக வரதான் திமுக தான் வரணும். நீங்கள் சொல்லக்கூடிய நிலைக்கு திமுகவுக்கு அதில் என்ன லாபம்? இல்லை, நம்ம திரும்பவும் எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா கருணாநிதிங்கிற பர்சனாலிட்டி பாலிடிக்ஸ்ல இருந்து பார்க்கும்போது தான் பேசுறேன், பர்சனாலிட்டியாவே பேசல. இப்போ அந்த ஸ்டாலினுக்கு என்ன லாபம் நான் கேட்கல. சரி, திமுகவுக்கு என்ன லாபம் தான் நான் கேட்கிறேன். திமுகவுக்கு அதில் என்ன லாபம் இருக்கு? ஒன்றும் கிடையாது. உடனடியா திமுக அடுத்து தான் ஆட்சிக்கு வர விரும்பக்கூடிய ஒரு கட்சி. இந்த முறை அதுக்கு ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் இருக்கிறதுனால அதுக்கு ஆசைப்படுவதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அப்படி இருக்கிற நிலைமையில இந்த ஆட்சியை காப்பாற்றி கொண்டிருப்பதில் திமுகவுக்கு என்ன லாபம் இருக்கு? இந்த மாதிரி நேரங்கள்ல தான் தமிழ்நாட்டு நலன்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிற தேர்தலில் பங்கேற்காத அமைப்புகளுடைய ரோல் வந்து முக்கியமானதாக அவங்க பிரஷர் குரூப்ஸா மட்டும்தான் இருக்க முடியும். பிரஷர் குரூப்ஸா அதான் பிரஷர் இல்லை, பல விஷயங்கள்ல முதன்மையான அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான கட்சிகள் செயல்படுவது இது போன்ற பிரஷர் குரூப்ஸினுடைய அழுத்தங்கள் காரணமாக. இரண்டாவதாக மிக முக்கியமாக பிஜேபி 2019 வரைக்கும் மக்களவைத் தேர்தல் வரைக்கும் தனக்கு அதிமுகவுடைய ஆதரவு நிச்சயமாக பெற வேண்டும் என்ற அணுகுமுறையோடும் அடுத்த கட்டத்தில் தன்னுடைய ஓட் ஷேரை இங்கே அதிகப்படுத்த வேண்டும், டெல்லியில் ஆட்சிக்கு மீண்டும் வர வேண்டும் என்ற அணுகுமுறையிலும் அதிமுகவுடைய இணக்கமாக இருப்பது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி உடையாமல் அதிமுகவுக்குள் பிளவு ஏற்படாமல் காப்பாற்றுகிற வேலையும் பிஜேபி செய்யும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது அப்படி அதிமுக பிளவுபட்டால் ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் திமுக பக்கம் போனால் திமுக ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது. அதனால் பிஜேபி திமுக ஆட்சிக்கு வருவதை ஒருபோதும் நிச்சயம் விரும்பாது. அவர்கள் தொடர்ந்து அதிமுகவோடு இணக்கமாக இருந்து அந்த ஆட்சியை காப்பாற்றுவதை தான் பிஜேபி டெல்லியிலிருந்து விரும்பும். ஆளுகின்றவர்களை கைக்கொள்ள வேண்டும், அதன் மூலம் தங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி கொண்டு வரக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த முழு ஆதரவை பெற்றிட வேண்டும். அதே நேரத்தில் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் கணிசமான உறுப்பினர்களை கொண்டு வரக்கூடிய அளவிற்கு ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும். இதையெல்லாம் தான் அவருடைய பார்வையாக இருக்க முடியும். இங்கே என்னவென்றால் அது வந்து ஒரு தரப்பு மட்டும்தான் செய்யுமா? அதே மாதிரி ரெண்டு தரப்பு ஒரு தரப்புன்னா ரெண்டு தரப்பு வந்து பாஜக காங்கிரஸ் சொல்லி பார்க்குறீங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்புகள், இங்க இருக்கக்கூடிய தலித் உணர்வை தலித் இயக்கங்கள், இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை இயக்கங்கள், இவங்களும் இதே மாதிரியான வேலைகளை களத்துல இருந்து செய்ய முடியாதா? அரசு அதிகாரம்ங்கிறது இவங்களை விட வலிமையாக இருக்கும். டெல்லி சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் வந்து டெல்லி சென்ட்ரிக்கா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த டெல்லி எப்படி இங்க நினைக்கும் அப்படின்றது தான். அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை, அரசியல் தலைமை, உதாரணத்துக்கு அமித்ஷா, இவர்கள் எப்படி சிந்திப்பார்கள் என்பதுதான் இங்கே முக்கியம். இப்போ என்னை இயக்க முடியுமா, நான் சிக்குவேனா, என்னை கை கொண்டு ஆள முடியுமா என்பது என்னுடைய பலவீனம், எனது எதிராளி அல்லது என்னை இயக்க நினைப்பவன் கையில் இருக்கின்றதா என்பதை பொறுத்து தான் எல்லாம். ஒரு பலம் வாய்ந்த தலைமை என்பது என்ன என்றால் அது ஒரு அப்பழுக்கற்ற நேர்மையான தலைமையாக இருக்கும் பொழுதுதான் அது பலமாக அது செயல்பட்டு இருக்கின்றது. நாம் எல்லாம் தெரியும், நம்மளுக்கு வந்துட்டு சர்க்காரியா கமிஷனை வச்சுட்டு எப்படி ப்ளே பண்ணாங்க, அந்த மாதிரி பல்வேறுபட்ட விஷயங்கள் நம்ம வந்துட்டு அரசியல் இருந்து நம்ம அறிஞ்சிட்டு இருக்கிறோம். அதையெல்லாம் எதிர்த்து துணிஞ்சு நின்று ஒரே நேரத்தில் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு ஒரு சர்வைவல் பாலிடிக்ஸை வெற்றிகரமாக நடத்துறதுனால தான் ஜெயலலிதாவை நம்ம பலம் வாய்ந்த தலைமைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எனவே அடுத்து வந்திருக்கக்கூடிய தலைமை, அடுத்தபடியாக இங்கே இன்னொன்று இருக்குது, கட்சியினுடைய தலைமை, பொதுச் செயலர் என்கின்ற ஒரு நிலை,
அப்படி வரும்பொழுது அது யார் வரப்போகின்றார் என்பது இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். அதிமுகவுடைய உள்கட்சி தொடர்பானது என்றாலும் கூட அது ஒரு ஆளும் கட்சியாக இப்ப இதுவரைக்கும் நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல, கோட்பாட்டு அளவுல தமிழ்நாட்டு தலைமை எப்படி இருக்கணும், ஆளுங்கட்சியுடைய தலைமை எப்படி இருக்கணுங்கிறத கோட்பாட்டு அளவுல பேசிட்டு இருந்தீங்க. இப்ப பேசுறதுதான் அந்த அந்த உங்களுடைய கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தக்கூடிய நபர்களாக இங்க யாரு இனிமேல் ஆட்சி செலுத்த போகிறார்கள்ங்கிற கேள்வியோட தான் நீங்க இந்த கேள்வியை முன்வைக்கிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த அந்த மாற்றம் நேற்று நடந்த நிகழ்வுகள், அங்கு யாரு அதிகாரம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு மக்களுக்கு நேற்று நடந்த நிகழ்வுல இருந்து நம்ம பார்க்கும்போது, நேற்று ஊடகங்கள்ல வந்துட்டு காட்டப்பட்ட செய்தி, ஒவ்வொரு தொலைக்காட்சியும் வர்ணனை கொடுத்த விதம், இதுல இருந்தெல்லாம் பல விடயங்களை ஒரு நன்ற உற்று நோக்காளர்கள் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பார்கள். ரொம்ப வெளிப்படையாக பேசுவதா இருந்தால் வெளிப்படையாக பேசினால் அதிமுக என்ற கட்சி ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே சசிகலாவுடைய பிடியில் தான் இருந்தது. இப்போ ஜெயலலிதா இல்லாத போது தொடர்ந்து சசிகலாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. சசிகலா தவிர வேறு ஒரு தலைமை அதிமுகவுக்குள்ள உருவானால் மட்டும்தான் பிரச்சனைன்றது ஏற்படும். இப்பதான் இந்த இடத்துல தான் நான் வந்து அடுத்த கேள்வியை கேட்க விரும்புறேன். ஏற்கனவே சசிகலா அப்படியில தான் ஜெயலலிதா இருந்தார், அதிமுக இருந்தது, கட்சி இருந்தது அப்படின்றது உண்மையாக இருந்தால், நீங்க வந்து மாநில உரிமைகளுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது ஜெயலலிதா முழங்கினார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்கல்ல, அது தொடரத்தானே செய்யும். நீங்க ஏன் வந்து பாஜகவோட அல்லது மத்திய அரசோட அல்லது காங்கிரஸோட நீங்க ஒரு ஒரு முக்கியமான வேறுபாட்டை மறந்துட்டு பேசுறீங்க. ஏற்கனவே இருந்த போது ஜெயலலிதா இருந்தார், இப்போ ஜெயலலிதா இல்லை. அந்த வேறுபாடு இருக்குல்ல, ஜெயலலிதா தான் அதை வந்து நீங்க இன்னும் வேறு விதமாக சொல்ல வேண்டுமானாலும் சசிகலா மூலவராகவும் ஜெயலலிதா உற்சவமூர்த்தியாகவும் இருந்து கொண்டு இருந்தார். என்ன இன்னைக்கு வந்து அந்த சூழ்நிலை இல்லை. ஜெயலலிதா இல்லாத போது சசிகலா அந்த ரோலை பிளே பண்ணுவாரான்றதுதான் கேள்வி. இப்ப பிளே பண்ண முடியுமா என்பது கேள்வி. அதாவது டெல்லியினுடைய மனுவரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அரசியல் தீவிர நகர்த்தலுக்கெல்லாம் ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னோம்னா ஜெயலலிதா மக்கள் செல்வாக்கூடிய டைரக்டா பீப்புளோட போய் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு தலைவர். சசிகலா அப்படி இல்லை. அதாவது 100 விழுக்காடு நீங்க வந்து சசிகலா அப்படி அல்ல அப்படின்னு சொல்றீங்க. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகான 2 குழுக்களாக இருந்த அதிமுக வரும்போது 89 தேர்தலை சந்திக்கும் போது ஜெயலலிதாவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி இல்ல நிச்சயமாக இல்லை. அப்போதும் ஜெயலலிதா பிரபலமானவராக தான் இருந்தார், மக்கள் செல்வாக்கு உடையவராக தான் இருந்தார். ஜானகி தான் வந்து பலவீனமான ஒருத்தராக இருந்தார். ஆர். வீரப்பன் அவரை முன்னிறுத்தி தான் ஜெயித்து விட வேண்டும் என்று தப்பு கணக்கு போட்டார். அதுதான் நடந்தது. அப்போ ஜானகியும் ஜெயலலிதாவும் பிரிந்து இல்லை என்றால் அப்போ திமுக ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. சோகத்தை வைத்து அவர் அரசியல் நடத்தினார். ஆமா, அது வலிமையான பிரச்சாரத்தை வைத்து ஜெயலலிதா முன்னெடுத்தார். ஆனால் ஜெயலலிதா அதிமுக ஆதரவு வாக்குகள் பெரும்பாலும் சேவல் பக்கம் சென்றன. ஜெயலலிதா தலைமை நீங்க இன்னொன்று பார்க்க வேண்டும். 81, 82 வாக்கில் ஜெயலலிதாவை எம்ஜிஆர் அரசியலுக்கு கொண்டு வந்ததிலிருந்து 87 6 ஆண்டு காலம் ஜெயலலிதா தான் அதிமுகவுடைய பிரச்சாரகராக இருந்தவர். ஆனால் அவரை பலவீனமாக இருந்தார் அவரை பார்க்க முடியாது. அவரும் செல்வாக்குடைய ஒரு தலைவராக தான் இருந்தார். கலெக்டிவ் லீடர்ஷிப்பை இவங்க எப்படி உருவாக்க போறாங்க அப்படின்றது தான் தமிழ்நாட்டினுடைய நலன். அதிமுக கலெக்டிவ் லீடர்ஷிப்னு சொல்றீங்கல்ல, அந்த கலெக்டிவ் லீடர்ஷிப்புக்கு ரொம்ப அடிப்படையாக பார்க்க வேண்டியது காம்போசிஷன் ஆஃப் தி பார்ட்டி. ஆமா, பார்ட்டி லீடர், பார்ட்டில இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய காம்போசிஷன். இந்த காம்போசிஷனை நீங்க எப்படி பிரிப்பீங்க? எம்ஜிஆர் லாயலிஸ்ட், ஜெயலலிதா லாயலிஸ்ட், ஆன்டி டிஎம்கே உணர்வுள்ளவர்கள் அப்படின்னு பிரிப்பீங்களா? நீங்க அப்படிலாம் எதுவுமே அந்த அரசியல் ஒரு இவர்களை ஒற்றுமையாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரே காரணி இன்னும் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. இதை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த ஒரு விடயம் தான். இதை தாண்டிட்டு நீங்க எந்த அரசியலும் தயவு செய்து அதிமுகக்குள்ள தேடிடாதீங்க. அதெல்லாம் இல்ல. தோண்டிய கீழே போட்டு உடைச்சிடக்கூடாதுங்கிற ஒரு அதை தாண்டி வேற எதுவும் இருக்காது, முடியாது, இருக்கவும் முடியாது. ஏன் என்று கேட்டால் நான் மறுபடியும் இந்த முதல் தளத்திலிருந்து சொன்னதை சொல்றேன். வணிகமயமாக்கப்பட்ட ஒரு அரசியலில் ஜெயலலிதா சில வழிகளை இவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். அதுதான் இவங்களுடைய சஸ்டெய்னிங் ஃபார்முலா. இன்னும் சொல்ல போனா சர்வைவல் ஃபார்முலா. மார்க் மை வேர்ட்ஸ். இந்த சர்வைவல் அப்படின்றது ஒரு பெரிய கேம்பிட் இது அரசியல்ல. ஏன்னா மத்திய அரசனுடைய அழுத்தம் அப்படின்றது வலிமையா இறங்கும். அந்த அழுத்தம் என்பது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னம்னா அதனுடைய கொள்கைகளுக்கு இந்த அரசினுடைய போக்கை வளைப்பது போல இருக்கும். ஆனால் பிறகு இந்த தலைமையே கையாளக்கூடிய ஒரு நிலைக்கு வருவார்கள். இதை நான் பிஜேபியை வைத்து சொல்லவில்லை. இந்திரா காந்தி காலம் தொட்டு, ஏன் இன்னும் சொல்ல போனால் நேருனுடைய காலம் தொட்டு இப்படிப்பட்ட உணர்வு நிலை தான் டெல்லியில் அரசியல் ரீதியாக இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த காம்போசிஷன் ஆஃப் ஏடிஎம்கே பற்றி சொல்லுங்க. நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். உங்களுடைய இறுதியான கருத்து இதுவரைக்கும் இயங்கி வந்த விதத்திலிருந்து அதை கலெக்டிவ் லீடர்ஷிப்புக்கான எந்த விதமான அறிகுறியும் பண்பும் அதுகிட்ட இல்லை.
அதுக்கான வாய்ப்பு இல்லை. இனிமேல் அங்கே கலெக்டிவ் லீடர்ஷிப் உருவாக வேண்டும் என்றால் அது ஒரு ப்ராசஸ். அது கலெக்டிவ் லீடர்ஷிப்பாக உருவாகுமா, ஃபேக்ஷன் லீடர்ஷிப்பாக உருவாகி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்கிறது இருக்குல்ல, அதை தீர்மானிக்க போகிற சக்தி பிஜேபி தான் என்று நான் நினைக்கிறேன். பிஜேபியோ காங்கிரஸோ இவங்க 2 பேருக்குமே இந்த கட்சி ஒன்றா இருக்கணுன்றது ரொம்ப அவசியமான ஒன்று. கூட்டணி போடுறதா இருந்தாலும், எதிர்காலத்தில் நல்ல பயனை விளைவிக்க வேண்டியதாக இருந்தாலும் இந்த வலிமை சீர்குலைந்து விடக்கூடாது என்று அவர்கள் நினைப்பார்கள். ஒன்று, அதிமுகவிற்கு வலிமையான தலைமை இல்லை என்றாலும் இருக்கிறது என்றாலும் அந்த கட்சியினுடைய தலைமை என்பது இரட்டை இலை. சரி, இறுதியாக உங்களுடைய 2 பேருடைய கருத்தையும் சொல்லிடுங்க, நிறைவு செய்யலாம். அதான் அடுத்து வரப்போகிற மாதங்களில் குறிப்பாக 2019 வரைக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் எதையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை தான் என்னுடைய கருத்து. அதுவரையிலும் பிஜேபி வந்து இந்த ஆட்சியை காப்பாற்றி கொண்டிருக்கும். சரி, நீங்க சசிகலாவை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது, எனது பார்வைக்கு இருக்கிறது கூட நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் எப்படி வெளிப்படுத்த போகின்றார் என்பது ஒன்று. இதுவரை நாம் பன்னீர்செல்வத்திடமிருந்து எந்த விதமான தலைமை பண்பும் வெளிப்படையாக நாம் பார்த்ததில்லை. அப்படி பார்ப்பதற்கான சூழலும் ஜெயலலிதா அவர்கள் இருந்தவரை இல்லை. இன்றைக்கு முதல்வராக வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்காலிக ஏற்பாடுகள்ல வந்து தலைமை ஏற்கக்கூடிய ஒரு சூழலுக்கும் இப்ப முழுமையாக வந்து தலைமை சூழலுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. பாடி லாங்குவேஜ்ல தெரிஞ்சிருச்சு. ஆமா, நேற்று அத்தனை பேருடைய ஒரு நபர் கூட நேற்று இப்படி வளைந்து வணக்கம் செலுத்தவே இல்லை. எனவே அதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். அதிமுகவுக்காக அங்கே அஞ்சலி செலுத்த வந்தவர்களில் எத்தனை பேர் சசிகலாவிடம் இருந்து சென்று ஆதரவு கரம் நீட்டினார்கள், தங்களுடைய விடைதலை கூறினார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். இது மறுபடியும் நான் சொல்கின்றேன், நாங்கள் இருவரும் நம் மூவருமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்று நாங்கள் விவாதிக்கவில்லை. தமிழ்நாட்டினுடைய நலன் தனித்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக பேசியிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.